சூப்பர். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் கடைசியில் என்னையே ஹாட் ஸ்பாட்டில் நிற்க வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் எப்போவுமே ப்ரெஸ் ஆகிய நீங்கள் அதை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அண்ட் அகெயின் another event, Hotspot 2 ஓட லான்ச் ஈவெண்ட்டுக்கு வருகை தந்திருக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதாவது சர்ப்ரைஸ்ன்னு எனக்கே சொன்னாங்க, ஆனால் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது. ஃபஸ்ட் நைட்டுன்றதே சர்ப்ரைஸ், அதில் மாசா வச்சு நம்மளுக்கு கொடுத்த ஒரு பெரிய விஷ்ணு விஷால் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்ஸ் நிறைய ஆர்டிஸ்ட்டை வெளியில் கொண்டு வரணும். அதுக்கு ஐ திங்க் யூ கிவன் அ ஹியூஜ் சப்போர்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் விஷ்ணு. அண்ட் எஸ், முதலாவதாக நான் யாரை கூப்பிட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, co-producer சுரேஷ்குமார் அவர்கள் from 7 Warriors Film to share few words please. சார், நீங்கள் அன்றைக்கி செக்கு கொடுக்கும் பொழுது எங்களுக்கு லைட்டாக கண்ணு கூசுச்சு சார். அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு. இல்லைங்க, இது வெரி சர்ப்ரைஸ் தான். ஏன்னா ப்ரெஸ் மீடியா தான். ஸோ ஒரு படம் பண்ணுறது பெரிய கஷ்டம். ரெண்டாவது படம் பண்ணுறோம், அதை எவ்வளோ சீக்கிரமாக இங்கே நிற்க வைக்கிறாங்கன்னா ப்ரெஸ் மீடியா தான், அவங்களுடைய சப்போர்ட் தான். ரொம்ப நல்லா போச்சு. மறுபடியும் உங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என்னை ஒருத்தர் கேட்டாங்க, இங்கே சென்னை போகிறேன் அப்படின்னாங்க. என்னப்பாண்ணா, ரெண்டாவது படம் பண்ண போகிறேன்னு. அப்படியான்னாங்க. எப்படின்னு நான் வழக்கம் போல் சொல்கிறது தான், வீணாலே வெற்றி தான். விஜய் சார் மாதிரி, விஜயகாந்த் மாதிரி, அப்புறம் விக்னேஷ் கார்த்திக், அப்புறம் பார்த்தா அப்படியே 2 விஷ்ணு விஷால் விவி. ஸோ பயங்கரமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இந்த மீடியா ப்ரெஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அவ்வளோதானா சார்? எப்படி அடுத்ததுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு கால் அப்பான் ப்ரொடியூசர் KJB டாக்கீஸ்லேருந்து KJ பாலமணி மரபன் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி வரைக்கும் OTTயில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் படமாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு வந்து டே 1ல் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அதுக்கு ஒரு உண்மையான மேஜர் ரீசன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இப்போ இன்றைக்கி வந்து இந்த படத்தை நம்ம ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்றது ப்ரமோஷனாக அனௌன்ஸ்மெண்ட்டுக்கே ஒரு ப்ரமோஷன் பண்ணுறோம். பட் ஹாட்ஸ்பாட்டுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. டைரெக்டாக ட்ரெய்லர், அப்புறம் ரொம்ப சட்டிலாக ஒரு பெரிய லெவல் மார்க்கெட்டிங்லாம் இல்லாமல் அப்படி தான் படத்தை ரிலீஸ் பண்ணோம். பட் எங்களுக்கு அப்போ பெரிய மார்க்கெட்டிங்காக இருந்ததே வந்து ப்ரெஸ் பீப்புள் தான். ஸோ நீங்கள் தான் பெரிய சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கு ஃபஸ்ட் உங்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. அண்ட் ஓகே, இப்போ சொன்ன மாதிரி அந்த ஈவெண்ட்லேயே, சக்ஸஸ் ஈவெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுரேஷ் நான் வந்து எங்களுக்கு எனக்கு பெரிய சர்ப்ரைஸ். அவர் வந்து ஹாட்ஸ்பாட் 2 அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு செக் கொடுத்துட்டாரு. சரி, ஓகே கொடுத்துட்டாரு, நம்ம இது எப்படி அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்போ டைரக்டர் என்ன பண்ணார், டக்குன்னு இல்லை ப்ரோ நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு இதில் இருந்தார். ஓகே, நல்ல ரிசல்ட். படம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து 5 வாரம் தேட்டரில் போச்சு. ஆல் வீக்கெண்ட்ஸ் ஆல்மோஸ்ட் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போச்சு வீக்கெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ வரைக்கும் OTTலையும் நல்லாவே போயிட்டுருக்கு. அப்படி சொல்லிட்டு இருக்கிறப்போ சரி இது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ உண்மையிலே இன்றைக்கி ஹாட்ஸ்பாட் 2 ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு மேஜர் ரீசன் யாருன்னா துரை அவர்கள். துரை தான் வந்து ஒரு புஷ் கொடுத்தாரு. நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். டிஸ்கஸ் பண்ணுறப்போ அவர் ஒரு பூஸ்ட் கொடுத்து இதை பண்ணிங்கன்னா நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டைரக்டர் நான் துரை எல்லாம் உட்காந்து பேசுகிறப்போ அப்புறம் சுரேஷ் நாட்டனா ஒவ்வொரு கால் பேசி அதுக்கு ஒரு எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி ஓகே அப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பயே அடுத்த கட்டமாக எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் அவர் துரை கொண்டு வந்தார். என்னென்னா விஷ்ணு விஷால் ப்ரோ அவர் வந்துட்டு இதை ப்ரெசென்ட் பண்ணுறேன் அப்படின்னு இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். ஹாட்ஸ்பாட் பார்த்துட்டு அதில் வந்து ஹீ லைக் த மூவி அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வந்து அது ஒரு படம் பண்ணியிருக்கோம். விக்னேஷ் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ், ஓகே அந்த டீம் மேலே இருக்க கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவராக முன் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் விஷ்ணு ப்ரோ. ஸோ அது எங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இப்போது செகண்ட் படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு வர்றப்போ இப்படி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எங்களுக்கு அவரோட ப்ரொடக்ஷன்லேருந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றப்போ இட்ஸ் அ பிக் திங். அண்ட் இது மாதிரி சப்போர்ட்ஸ் நீங்கள் நிறைய பேருக்கு இன்னும் பண்ணணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் இட். ஸோ அபவுட் ஹாட்ஸ்பாட் 2 இப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. இங்கேருந்து எப்படி ஆரம்பத்தில் உங்களுக்காருக்கும் தேங்க்ஸ் சொன்னேனோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த படம் அடுத்த கட்டமாக போய் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய சப்போர்ட், உங்களுடைய ஹெல்ப், நீங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கணும். நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வித்தவுட் திஸ் மேன் திஸ் ஹாட்ஸ்பாட் 2 wouldn't have been possible அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா
ஐ திங்க் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஸோ அதில் வந்து பீங் அ பிக் ஆக்டர் அண்ட் எனக்கு அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா இஸ் அ மேன் வித் ஃபுல் ஆஃப் ஹோப்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு விஷயம் கிடைச்சா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் பண்ணி மேலே வரணும் அப்படின்றது தான் ஒவ்வொரு படங்களுமே நம்ம பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம். ஸோ உங்கள் எல்லாரோட கைத்தொடர் ஐ கால் அப்பான் தி ஒன்லி ஆக்டர் மல்டி டேலண்டட் விஷ்ணு விஷார்கள் டு ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். வித்தவுட் மீ ஹாட்ஸ்பாட் 2 wouldn't have been பாசிபிள்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. கண்டிப்பாக it would have been possible. குட் கான்டென்ட் இஸ் ஆல்வேஸ் பாசிபிள் இன் எனி சினாரியோ இன் எனி இண்டஸ்ட்ரி. ஸோ அது வந்து நிறைய படங்கள் தொடர்ந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த விதத்தில் ஹாட்ஸ்பாட் 1 அது ப்ரூவ் பண்ணிச்சு. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி பாசிபிள் டு மேக் குட் சினிமா வித்தவுட் எனி நேம்ஸ் அட்டாச் டு இட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நானும் வந்து உங்களை மாதிரி ஒரு விஷயம் இங்கே ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்துருந்தேன். அண்ட் பார்த்த உடனே எனக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. நான் நேராக ஃபோன் எடுத்து கலைக்கு ஃபோன் அடித்தேன், என்னடா படம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து பொதுவாக என்னோடய திங்கிங் என்னென்னா, சினிமா ஆல்வேஸ் இன்ஃப்ளூயன்சஸ் பீப்புள். அவங்களோட மைண்ட் செட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய டூல் வந்து சினிமா. அண்ட் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அண்ட் சோஷியல் மீடியா வேர்ல்டில் வந்து ஈஸியாக ரீச் ஆகுது எல்லார்கிட்ட, குழந்தைகள்லேருந்து பெரியவங்கக்கிட்ட வந்து ரீச் ஆகிறதுக்கு உண்டான நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒரு வைரலாக ரீச் ஆகிடுது. ஸோ இது பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கோவம் வந்தது. நம்ம நல்லது சொல்கிறோமோ இல்லையா, இந்த மாதிரி விஷயம் ஏன் இவங்க பண்ணுறாங்க டேரக்டர்ஸு, இப்போ ஒரு ஹிட்டு கொடுக்கணுங்கிறதுக்காக ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு உடனே கோவம் வந்து கலைக்கு ஃபோன் அடித்து நான் பேசினேன். அவன் மச்சான், ஆமாம் மச்சான், எனக்கே ஒரு மாதிரி தாண்டா இருக்குது, எனக்கு ஒன்றும் புரியல, டேய் நீ தாடா படம் பண்ணியிருக்கேன், உனக்கு என்னடா புரியல அப்படின்னு. ஆனால் அவன் கதை சொல்லும்போது அப்படி இல்லைடா, அப்படி நீ பேசினேன் டேரக்டர்கிட்ட பேசினேன், ஆனால் அந்த மாதிரி எதுவுமே இல்லை படத்தில் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். அது எப்படிடா படத்தில் இல்லாத எப்படிடா நீங்கள் ட்ரெய்லரில் காட்டுவீங்க, இப்போ என்ன ட்ரெய்லர் இருக்கோ அதனால் படத்தில் வரும் அப்படின்னு சொன்னேன். இல்லை மச்சான் அவன் சொல்கிறான், சரி நம்பவும் பார்ப்போம் அப்படின்னா. எனக்கு பிடிக்கல மச்சி, இப்படிலாம் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சேன். அதுக்கப்புறம் உங்கள் ப்ரெஸ் மீட்லாம் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக காரசாரமான கான்வர்சேஷன்லாம் நடந்தது, அதுவும் பார்த்தேன். உங்கள் கோவம் எல்லாமே நியாயமாக இருக்குன்னு கூட நினச்சேன். அதுக்கப்புறம் திடீர்னு ரிவ்யூஸ் வரும்போது அதுக்கு முன்னாடி அவர் விக்னேஷ் வந்து பேசின விஷயம், இந்த மாதிரி படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் கூட அடிங்க அப்படின்ட்டு, அதுவும் பார்த்தேன். ஏன்னா இந்த டேரக்டர் இப்படி கான்ஃபிடென்ஸாக இப்படி ஒரு கான்ஃபிடென்ஸ் வச்சு பேசுகிறாரு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் உங்கள் விமர்சனங்கள் பார்த்த உடனே நானே கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனேன். பரவாயில்ல, என்ன நம்ம எதுவும் நினச்சோம் அந்த வேறு எதுவாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் வெயிட்டிங் டு வாட்ச் த ஃபில்ம். நான் ஷூட்டில் இருந்தேன், என்னால் தேட்டரில் பார்க்க முடியல. ஓடிடியில் வந்த அன்றைக்கே நான் வந்து இந்த படம் போட்டு பார்த்தேன். அண்ட் எவ்ரி ஸ்டோரி என்ன சொல்ல போகிறான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்கும்போது ஒவ்வொரு ஸ்டோரியும் வந்து பார்த்திங்கன்னா என்னை கொஞ்சம் யோசிக்க வச்சுது, சர்ப்ரைஸ் பண்ணிச்சு, சிந்திக்க வச்சுது. அண்ட் ஐ ஸ்டார்டட் அப்ரிஷியேட்டிங் த டைரக்டர் ஃபார் ஹிஸ் கட்ஸ். அதான் நான் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே பண்ண ப்ரோமோ வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா அதை நானாக சொன்னது, எனக்கு உங்கள் கட்ஸ் ரொம்ப பிடிச்சது ப்ரோ, அதுதான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இட்ஸ் நாட் ஈஸி டு மேக் அ ஃபில்ம் இன் டுடேஸ் சினாரியோ. அண்ட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணி, இந்த மாதிரி ஒரு டீசர் பண்ணி, ஏன்னா ஒரு விஷயம் வந்து 4 பேருக்கு அட்ராக்ட் ஆகணும்னா அது ஏதோ ஒரு கோட்டிங் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் தான் இருக்கும். அந்த கோட்டிங்காக தான் நான் வந்து அந்த ட்ரெய்லரை பார்த்தேன். அண்ட் ஐ ரியலி என்ஜாய்ட் இட். எஸ்பெஷலி த லாஸ்ட் எபிசோட் வந்து எனக்கு கலையோட எபிசோட் தான் ரொம்பவே பிடிச்சது. ஏன்னா சம்வேர் ஐ ஃபீல் தட் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து குழந்தைகள் வந்து அவங்களோட இன்னோசென்ஸை வந்து லூஸ் பண்ணிடுறாங்க சீக்கிரமாக. அண்ட் அதுக்கு நம்மளும் ஒரு காரணமாக இருக்கும். As parents we should be careful to let them enjoy that innocence. அது பார்த்துட்டு நான் ரொம்ப யோசித்தேன், என் பையனுக்கு வந்து கண்டிப்பாக நான் இந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கக்கூடாது, அவனை நான் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த இன்னசென்ஸ் அவன் என்ஜாய் பண்ணணுன்னு நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அந்த ஃபீலிங் வந்து எனக்கு வந்த உடனே ஐ வாஸ் ரியலி ஹாப்பி. அன்றைக்கி நைட்டே வந்து டேரக்டர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி ஐ திங்க் ஐ ஃபினிஷ் வாட்சிங் த மூவி அரவுண்ட் 2:33 நினைக்கிறேன் இந்த நைட். அப்பயே பேசணும்னு சொல்லி நம்பர் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், எனக்கு கிடைக்கல. துரைக்கு வந்து மெசேஜ் போட்டு வச்சுருந்தேன், துரை எனக்கு வந்து நம்பர் அனுப்புங்க, டைரக்டர் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஐ திங்க் ஐ ஸ்போக் டு த டைரக்டர். ஐ ரியலி genuinely from my heart I wished him, and I told him I wish more such cinema is made, and I told him thank you for also teaching me that don't judge a book by its cover. அது வந்து நம்ம எல்லாரும் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுறோம் எல்லாரையும், ஒவ்வொருத்தர் பின்னாடி என்ன இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. அது வந்து என்ன மறுபடியும் வந்து புரிய வச்சிங்க இந்த படம் மூலியமாக. அண்ட் நீங்கள் சொல்ல வந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி நான் அப்ரிஷியேட் பண்ணேன். அண்ட் ஐ டோல்ட் ஹிம் லெட்ஸ் மீட் பண்ணும்போது துரை வந்து என்கிட்ட சொன்னார், டைரக்டர் இந்த மாதிரி அடுத்து பிளான் பண்ணுறாரு அப்படின்னும்போது ஐ ஆஸ்க்ட் ஹிம் என்ன வச்சுருக்கீங்க, சரி இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறது. அண்ட் தென் ஹி நரேட்டட் த என்டையர் ஸ்கிரிப்ட் டு மீ. எனக்கு ரொம்ப பிடிச்சது. மறுபடியும் எவ்ரி ஸ்டோரி வாஸ் வெரி யூனிக். திருப்பி அவர் சொல்ல வர விஷயங்கள் வந்து நல்லா இருந்தது. என்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில்
அது வந்து திருப்பி எல்லாருக்கும் அப்ளை ஆகும், எல்லோரும் யோசிப்பாங்க. என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து அந்த லாஸ்ட் கதை. அதை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், அது ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். ஐ திங்க் தட் வாஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் இன் த செகண்ட் பார்ட். ஆல் ஸ்டோரிஸ் ஆர் குட், பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் அந்த ஃபோர்த் ஸ்கிரிப்ட். அது ஏங்கிறது வென் யூ வாட்ச் ப்ராபப்ளி அதுவும் சின்ன ஒரு டிபேட்டாக கூட ஆகும் அந்த ஒரு டாபிக் மேலே வரும்போது. பட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். அண்ட் தென் வி டிஸ்கஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. துரைக்கிட்ட நான் பேசும்போது துரை சொன்னார், இல்லை தேர் இன்ட்ரெஸ்டட், வில் கொலாபரேட், ப்ரெசென்ட் பண்ணலாம் கதையை அப்படின்ட்டு. நான் தாராளமாக பண்ணலாம் துரை, ஐ வில் பி ரியலி ஹாப்பி டு டூ இட். ஸோ விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் நான் இப்போ ஒரு சீரியஸாகவே ஒரு ப்ரொடியூசராக மாறிடலான்னு முடிவே பண்ணிட்டேன். அதோட ஃபஸ்ட்டு முயற்சி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் 2. ஏன்னா ஐ திங்க் க்ரியேட்டிவ்லி என்னோட 15 இயர்ஸ் ஜேர்னிக்கு அப்புறம் ஐ திங்க் க்ரியேட்டிவ்லி என்கிட்ட ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது. ஐம் ஏபிள் டு ஜட்ஜ், அண்ட் ஐ திங்க் தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா. அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து எனக்கு ஓரளவுக்கு இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையோட இனிமேல் நிறைய படங்கள் பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும், நிறைய கான்டென்ட்டை கொண்டு வரணும் அப்படிங்கிறது நான் ஃபுல் ஃப்ளெஜாக டிசைடே பண்ணிட்டேன். அண்ட் அந்த விதத்தில் என்னோட பிரதரோட ஃபிலிம் ஓஹோ எந்தன் பேபி, அதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸை லான்ச் பண்ணுறேன், நிறைய ஃபர்ஸ்ட் டைமர்ஸ். டைரக்டர் கிருஷ்ணா டைரக்ட் பண்ணுறாரு, அவரோட ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் அசோசியேட் ஆகிருக்கிறாங்க. என்னோட ஃபியூச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் ஒன்று இப்போ நான் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹாவ் அ குட் லைன் அப் ஆஃப் ஃபில்ம்ஸ். காட்ஸ் கிரேஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு லாஸ்ட் 2 years, பட் சாலிட் லைன் அப் வச்சுருக்கிறேன் என்னோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில். நிறைய அகெயின் நியூ டேலண்ட்டோட ஒர்க் பண்ணுறேன். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் அண்ட் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் பிகாஸ் ஐ நோ ஃபார் அ ஃபேக்ட் அண்ட் அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். நல்ல படங்களை என்றைக்குமே அது மீடியா இருக்கட்டும், ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஆடியன்ஸாக இருக்கட்டும் என்றைக்குமே கைவிட மாட்டாங்க. நான் இன்றைக்கி ஒரு ப்ரொடியூசராக இந்த ஸ்டேஜில் நிற்கிறேன். ஸ்ட்ராங்காக இனிமேல் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்னா அதுக்கு எங்கேயோ முக்கியமான காரணம் ப்ரெஸ் அண்ட் மீடியா. ஒரு ஆக்டராகவும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அண்ட் இப்போது ஒரு ப்ரொடியூசராக ஃபுல் ஃப்ளெஜ் ப்ரொடியூசராகவும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஐ ஆம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஹாட்ஸ்பாட் 2 அண்ட் ப்ரெசென்டிங் மோர் சச் ஃபில்ம்ஸ். அண்ட் விக்னேஷ் கார்த்திக் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது அவரோட கட்ஸ் தான். ஒரு சின்ன நக்கல் இருக்குது அவர்கிட்ட. நான் அவரோட இந்த ப்ரோமோ நடிக்கும்போதே வந்து அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ கொஞ்சம் நக்கலான ஆள் தான் நீங்கள், ஆனால் ஐ லைக் இட், ஐ லைக் யூர் கான்ஃபிடென்ஸ், இப்படி தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு. சார் ஏதாவது தப்பாக பேசிட்டேனாரு. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்படி தான் இருக்கணும், ரொம்ப அமுங்கி ரொம்ப அடங்கி போனாலும் இந்த உலகம் நம்மளை மதிக்காது அப்படின்னு சொன்னேன். ஸோ யூனோ ஐ ரியலி லைக் தட் ஆட்டிடியூட் ஆஃப் ஹிஸ், அண்ட் யூல் see that in all his filmsன்னு நினைக்கிறேன். அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார் அண்ட் சுரேஷ் சார் ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வந்து சப்போர்ட் பண்ணி அவருக்கு பண்ணாங்க. ஸோ ஐ தாட் ஒரு ப்ரொடியூசர் வந்து இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எடுத்து சப்போர்ட் பண்ணும்போது பீப்புள் லைக் மீ ஹூ கேன் அஃபோர்ட் டு பி அ பார்ட் ஆஃப் சச் மூவிஸ் அண்ட் சச் scripts should also come forward to support. And so whatever support I can give from my side, from my production, I will always be there for such films. And I want to thank Durai here. So Durai D company வச்சிருக்கிறாரு. ஸோ துரையும் நானும் சேர்ந்து தான் இப்போ எல்லா படங்களும் பண்ணுறோம். ஏன்னா ப்ரொடக்ஷன் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். ஸோ ஐ ரெக்வெஸ்டட் துரை டு கம் ஆன் போர்ட் சின்ஸ் ஐ வாண்ட் டு எக்ஸ்பேண்ட் மை ப்ரொடக்ஷன். We are collaborating with a lot of studios and we are coming up with a lot of content in future, and my main right person is Durai in that aspect. So thank you Durai, and thank you everyone. எல்லாரும் இங்கே வந்தீங்க, ரொம்ப ரொம்ப thanks, and please continue the support and love that you give for good films. Thank you so much. Thank you so much, Vishnu. I request you to stay back, please. We've got a group photo session. But thank you. அவர் சொன்ன மாதிரி as an actor நிறைய love and support கொடுத்துருக்கீங்க. Again, as a ப்ரொடக்ஷனாக இறங்கியிருக்காரு விஷ்ணு விஷால் அவர்கள். ஸோ அதுக்கும் உங்களோட love and support எப்பவுமே தொடர்ந்து கொடுக்கணும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹாட்ஸ்பாட் 2 ஒன்னே வந்து மக்களாகிய நீங்கள் தாண்டி ப்ரெஸ் மீடியா தான் அதை வேறு லெவலில் வைப் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஹாட்ஸ்பாட் 2க்கும் அந்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். And I also request Durai அவர்கள் onto the stage. டேரக்டர் ஒரு குஷ்மு பிடிச்ச ஆள், சரிங்களா. ஃபஸ்ட்லேயே வந்து ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அண்ட் ட்ரைலர்லேயே. அதுக்கப்புறம் அவரோட கான்ஃபிடென்ட்டில் நின்னார், ஒரு இடத்துல நின்னார், அதிலே வந்தார். இப்போ நீங்கள் வந்து செகண்ட் பார்ட் பண்ணுறீங்க. அதில் வந்து செகண்ட் பார்ட்டில் ப்ரொமோவில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, செகண்ட் பார்ட் எடுக்க எதுவுமே ஓடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. மாசா கையில் வச்சுக்கிங்க, ஏன்? இல்லை அதான் நான் அந்த டைலாக் நான் தான் ஆட் பண்ண சொன்னேன். அதான் சொன்னேன் இப்போது தப்பாக ஆட் பண்ணிட்டணும் அப்படின்ட்டு. பட் என்னென்னா சார், பார்ட் 2ங்கிறது இன்றைக்கி நானே 2 படம் பண்ண போகிறேன். பார்ட் 2 ஃப்யூச்சரில் உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரும். பார்ட் 2 வந்து ஒரு ரீகலெக்ஷன் வேல்யூ நல்லாயிருக்கு சார். ஆஸ் அ ப்ரொடியூசர் அண்ட் ஆஸ் அன் ஆக்டர், இன்றைக்கி இருக்கிற
ஆடியன்ஸை வந்து நம்ம தேட்டருக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு ரீகலெக்ஷன் வேல்யூ தேவைப்படுது. இல்லைனா 4 வாரத்தில் ஓடிடியில் வந்துடும், நாங்கள் ஓடிடியில் பார்த்துக்குறோம் ஒரு மூடில் இருக்கிறாங்க. அப்போது அந்த ரீகலெக்ஷன் வேல்யூக்காக அந்த சேம் டைட்டில்ஸோட போகும்போது அவங்களோட எதிர்பார்ப்பு இன்னும் கொஞ்சம் கூடுது. அண்ட் அது சம்டைம்ஸ் அந்த பக்கமும் போகுது. எல்லா படங்களும் இல்லை, சில படங்கள் ஓடி இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, அந்த டைட்டிலுக்காக நம்ம கதை பண்ணக்கூடாது, கதை பண்ணிவிட்டு அந்த டைட்டிலை வச்சுக்கணும். இதுதான் சார் விஷயம். அந்த விதத்தில் இவர் வந்து ஆல்ரெடி கதை பண்ணியிருந்தார். நானும் பார்த்தீங்கன்னா என்னோட 2 டைரக்டர்ஸ் உட்காந்து எழுதிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் வச்சு தேர் ரைட்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் பார்ட் 2 கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் நான் பண்ணுற ஃப்யூச்சரில் பார்ட் 2 சாட்டிஸ்ஃபை கண்டிப்பாக பண்ணுங்கிறத நான் நம்புகிறேன். விஷ்ணு விஷால் ப்ரொடக்ஷனில் இப்போ நீங்கள் படம் பண்ண போகிறாங்க. அவர் வந்து எப்பவுமே வந்து ஒரு என்னன்னா இப்போ நீங்கள் அந்த அந்த சீனில் என்ன வரீங்கன்னா கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி கெட்டப்பில் வரீங்க. ஏன் உள்ள கட்டா குஸ்தியில் இருக்கிற மாதிரி அந்த கெட்டப்பில் வரீங்க? ஒருவேளை நீங்கள் வந்து படத்தில் நடிக்கிறீங்களா? இல்லை அது நான் வந்து இந்த படத்தில் நடிக்கலை, அதை கிளியர் பண்ணிடுறேன். மேடமும் அதை கேட்டாங்க. நான் நடிக்கல இதில். ஐம் ஒன்லி ப்ரெசென்டிங் த ஃபில்ம். எனக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸ் பேக் டு பேக் இருக்குது. ஸோ வென் ஹி அப்ரோச் இட் வாஸ், நான் அப்புறம் பேசினதே வந்து ப்ரெசென்ட் பண்ணலாங்கிறது தான். எனக்கு வந்து அதான் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி சொல்லிட்டேன், எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ஆசை வருது. ஏன்னா சில கான்டென்ட்லாம் பார்க்கும்போது இதை நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும், என்னோட ஜட்ஜ்மெண்ட் மேலே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்குது. ஸோ நான் துரைக்கிட்ட சொல்லும்போது இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டே இருங்க துரை, எது வந்து நல்லாயிருக்கும் நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ நாங்கள் நிறைய கதைகள் கேட்குறோம். சில படங்கள் முடிச்சுட்டு கூட பார்த்துட்டு இருக்கிறேன் இப்போது ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஷூட் பண்ணி. இது வந்து கதை ரீதியாகவே எனக்கு வந்து அந்த படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிது. ஸோ நான் துரை கிட்ட சொல்லும்போது துரை சொன்னால் எனக்கு தெரிஞ்ச டைரக்டர் தான், ரொம்ப நாள் தெரியும், நான் பேசும்போது அப்படி தான் இது ஆச்சு. நான் இதில் நடிக்கிறதுக்கு ஐடியா இல்லை எனக்கு. பட் விக்னேஷோட படம் பண்ணணும் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. அண்ட் அது நாங்கள் டிஸ்கஸும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். நான் சொன்ன மாதிரி நான் அவரோட நடிக்கும்போது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு சின்ன கட்ஸ் இருக்குது அவர்கிட்ட. அவர் ஒரு ஐடியா லைனாக சொல்லியிருக்கிறாரு, ஃப்யூச்சரில் வி வாண்ட் டு கொலாபரேட் அப்படிங்கிறது ஒரு தாட் ப்ராசஸில் தான் நான் இருக்கிறேன். எல்லாரும் டேரக்டர்கிட்டையும் நீங்கள் கதை கேட்கும்போது இப்படி தான் கேட்பீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை சார், இப்படிலாம் கேட்க மாட்டேன். நான் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ரொம்ப டைம் எடுத்து ஆஃபீஸில் வி ஸ்பெண்ட் hours and hours for script narration. சம்டைம்ஸ் இல்லை அது வந்து ப்ரொடியூசர், அவர் தான் ப்ரொடியூசர், நான் ப்ரெசென்ட் மட்டும் தான் பண்ணுறேன். ஸோ அதனால் மிரட்டேன், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. டைரக்டர் சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஆர்ட் ஸ்பாட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சது தக்காளி சட்னி தான், பயங்கரமாக இருந்தது. தேங்க்யூ. ஸோ இதில் எந்த வெரைட்டியான சட்னி வரும்? அது நீங்கள் பாருங்களேன், இப்போவே சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். ஆனால் அதான் நீங்கள் 1ல் உங்களுக்கு என்ன மாதிரி எலிமெண்ட்ஸ்லாம் இருந்ததோ அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் இதுலேயும் இருக்கும். ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி பேசும். ஒன்று ஜாலியாக இருக்கும், ஒன்று சீரியஸாக இருக்கும், ஒன்று யோசிக்க வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஜோனில் இருக்கும்ண்ணா. இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் டச் பண்ணியிருக்காரு சார். இப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபெமினிசம் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும். இதில் அதர் சைட் லைட்டாக டச் பண்ணியிருக்காருன்னு நான் சொல்லுவேன். நான் கேட்கும்போது எனக்கு அந்த அதர் சைட் தெரிஞ்சது இதில். பரவாயில்ல. விஷ்ணு விஷால் சாரோட ப்ரொடக்ஷனில் உங்களுக்கு வந்து மேடையில் ஆடியோ லான்ச் நம்ம ஆர்ட் ஸ்பாட்டில் ஒரு செக் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட்டில் ஒரு கதையும் ரெடி ஆயிடுச்சு, ஒரு படம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையா? ஃபர்ஸ்ட் நைட் நடந்ததா இல்லையாவா? இது படத்தில் பதில் சொல்கிறேண்ணா. 2ல் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நீங்கள் படம் போது சொன்னீங்க படம் நல்லா இல்லைன்னா செருப்பால் அடிங்கன்ட்டு, சரிங்களா? அவர் கையோட செருப்பு எடுத்துன்னு வந்துட்டாரு. நெக்ஸ்ட்டு நடந்தால் என்னவா இருக்கும்? அடிச்சிருவார் அந்த செருப்பால். அதான் செருப்பை காட்டுறாருல. இல்லை, நான் அடிக்கிறது தாண்டி இன்னைக்கு மக்கள் அடிக்கிறது ரெடியாக இருக்காங்க படம் நல்லா இல்லைண்ணா. அதனால அதுதான் நான் டைலாகாக சொல்கிறேன், மக்கள் செருப்பால் அடிச்சக்கூடாது, அதை மட்டும் மைண்டில் வச்சு படம் பண்ணுங்க. எல்லாரும் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்குது இன்னைக்கு. அது பண்ணால் தான் நல்ல படம் பண்ண முடியுது. விஷ்ணு ஹியர். சொல்லுங்கள் சார். புரியல சார். யூனிவர்ஸ் இந்த யூனிவர்சல்னு சொல்லுவாங்கல்ல, முதல் உள்ள படத்திலே அப்படியே கண்டினியூவா அதே பேட்டர்ன்லேயே பண்ண போறீங்களா? இல்லை சார், ஹாட்ஸ்பாட் 1ல் 4 கதை இருந்தது. அது போக இந்த டைரக்டர் ப்ரொடியூசர் மேட்ரு ஒரு எக்ஸ்ட்ரா கதையாக இருந்தது. 2ல் வந்து 4, 5, 6 அப்படின்றது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அது சீக்குவல் கிடையாது, எல்லாமே புது கதைகள் தான். ஆனால் அந்த டைரக்டர் ப்ரொடியூசர் ஆங்கிள் மட்டும் சீக்குவலாக இருக்கும் சார். ஸோ அது ஒரு யூனிவர்ஸ் மாதிரி. இப்போ இதுக்கு அப்புறமும் பண்ணுறதும் அதே பேட்டர்னில் தான் பண்ணுவீங்களான்னு, உங்கள் பேட்டர்னா இதுதான் அப்படிங்கிறது? அது சஸ்பென்ஸ் சார். இல்லை ஹாட்ஸ்பாட் மட்டும் இந்த பேட்டர்ன். ஹாட்ஸ்பாட் எனக்கு தெரிஞ்சு அது 3, 4, 5 பண்ணலாம் சார். ஏன்னா இன்னைக்கு சொசைட்டியில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது சொல்கிறதுக்கு. இது ஒரு அதுக்கு உண்டான ஒரு பிளாட்ஃபார்மாக வச்சுட்டு
எனக்கு தெரிஞ்சு மற்ற கதைகள்லாம் அவர் வச்சிருக்காரு. நான் கேட்டேன் ஒன் ஆஃப் த ஸ்கிரிப்ட்ஸ், ரொம்ப புதுசாக இருந்தது எனக்கு அதுவும். ஸோ வேற கதை வச்சிருக்காரு. பட் மேபி ஹாட்ஸ்பாட் இந்த ஸ்டைலில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. விஷ்ணு விஷால் இங்கே விஷ்ணு இங்கே இருக்கேன். இதுல யாரெல்லாம் நடிக்க போறாங்க? இல்லை அது ஒவ்வொருத்தராக நாங்கள் ரிவீல் பண்ணுவோம் மேம். ஆமாம், இப்போதைக்கு வெறும் 2 அனௌன்ஸ்மெண்ட் மட்டும்தான். சார் விஷ்ணு, நிறைய படம் லைனப் இருக்குது உங்களுக்கு, ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க. விஷ்ணு விஷால் ஆக்டர் விஷ்ணு விஷால் கஷ்டமாக இருக்கா இல்லை ப்ரொடியூசர் விஷ்ணு விஷால் கஷ்டமானதா? ஏன்னா நடிக்கிறது ஒரு படமே 1 வருஷம் எடுத்துக்குது டைம். ப்ரொடக்ஷன் சைடு எப்படி இருக்குது? சார் ரெண்டுமே கஷ்டம்தான் சார். ஒவ்வொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் பார்த்தீங்கன்னா அதோட கஷ்டங்கள் அது சார்ந்து இருக்கும். அண்ட் ரெண்டுமே சேரும்போது அதோட பேர்டன் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார் 2 வருஷமாக நான் வெளியே ப்ரொடக்ஷனில் பண்ணும்போது எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் நான் சொந்தமாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒரே வருஷத்தில் 2 படம் கொண்டு வந்தேன். எஃப்ஐஆர், கட்டா குஸ்தி, ரெண்டுமே எனக்கு ஒரே வருஷத்தில் வரும்போது ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஸோ இந்த டிலே வந்து அதை அவாய்ட் பண்ணி நம்ம சில விஷயங்கள் நம்ம நினைக்கிற விஷயங்கள் நம்மளே பண்ணிடலாங்கிறது அது ஒரு ப்ரொடக்ஷனில் எனக்கு கிடைக்கிற ஃப்ரீடம். அந்த ஃப்ரீடம் வந்து எனக்கு இருக்கும்போது ஐ திங்க் ஐ கேன் டூ பெட்டர் ஜாப்ன்றது எனக்கு தோணுது. தட் இஸ் வை இதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து ஃபுல் ஃப்ளெஜாக பண்ணலாங்கிறது நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் ப்ரொடக்ஷன் டீம் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். ஏன்னா ப்ரொடக்ஷனுங்கிறது வெறும் நான் ஒருத்தரை மட்டும் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு பக்கா டீம் வேணும் சார். ஒரு 20 இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்ணுறாங்க என் கூட. அப்போ தான் ஒரு 3-4 ப்ராஜெக்ட் சைமல்டேனியஸாக நம்மளால் பண்ண முடியும். ஸோ 2 கஷ்டங்கள், ரெண்டுத்துலேயும் கஷ்டம் இருக்குது. அதுக்கு உண்டான பெனிஃபிட்டும் இருக்குது, அதுக்கு உண்டான லாஸும் இருக்குது. ஸோ பட் ஐ எம் என்ஜாயிங் திஸ் ரோல் ஆஃப் பீங் ப்ரொடியூசர் அண்ட் ஹீரோ சார். ஹியர் ஆக்சுவலி உங்கள் கட்டா குஸ்தியும் சரி ஹாட்ஸ்பாட்டும் சரி கொஞ்சம் சைலண்ட்டாகவே வந்து ஃபெமினிசம் நல்லாவே பேசிச்சு. ஈவன் ஹாட்ஸ்பாட் வந்து நிறைய டிஸ்கஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சுச்சு. ஆனால் இங்கே 2 விதமான ஆடியன்ஸ் இருக்காங்க. ஒன்று ஃபெமினிசம் பேசுனா அப்ளாஸ் அண்ட் அப்ரிஷியேஷன் வர கேங். இன்னொரு கேங்கு டோட்டலாகவே வந்து ஃபெமினிசம் பேசாதீங்க, பேசுனா எதிர்ப்போம். அதை விட முக்கியமாக எல்லாரும் நல்லா தானே இருக்காங்க பெண்கள், என்ன ஏன் பேசிக்கிட்டே இருக்கீங்க ஃபெமினிசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஈவன் ஹாட்ஸ்பாட்டை பற்றி நாங்கள் பேசும்போதே எங்கள் சைடில் ஒரு 2 பிரிவாக தான் பேசணும். ஒரு செட் வந்து ஃபெமினிசம் பேசாத, நல்லா தானே இருக்கீங்க, சுதந்திரமாக இருக்கீங்க, சுதந்திரமாக தானே இருக்கீங்கன்னு வந்துச்சு. ஸோ இப்போ ஹாட்ஸ்பாட் 2 நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க. நீங்கள் இந்த மாதிரியான நெகட்டிவ் அல்லது எதிர்மறை ஃபெமினிசம் பேசாதீங்கிற மாதிரியான கருத்துக்களை சந்திச்சிங்களா 2 பேருமே? ஏன்னா அவரும் வந்து கட்டா குஸ்தியில் ஃபெமினிசம் நான் பேசியிருப்பாரு. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்களே 2 விதமான இது இருக்காங்க செக்ஷன். அது வந்து நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியாவில் சொல்கிறீங்களா இல்லை ஆடியன்ஸ் மத்தியில் சொல்கிறீங்க? ரெண்டு இடத்துலையும் இருக்கிறாங்க. அதாவது நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பேசுகிறேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயும் இருக்காங்க, ஈவன் மீடியா சைட்லேயுமே பேசுனாங்க. ஸோ இதை நான் கேட்க, உங்களுக்கு அந்த மாதிரியான வந்துச்சா? நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறீங்க? ஒரு விஷயத்தோடும் போது அதோட ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. பேலன்ஸ் எப்போ வரும் அப்படின்னா இன்னொரு விஷயத்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாதான் அதுக்கப்புறம் அது பேலன்ஸில் வந்து நிற்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போ அந்த எக்ஸ்ட்ரீம் சுச்சுவேஷன் வி ஹாவ் டு கீப் டாக்கிங் அபவுட் இட், வி ஹாவ் டு கீப் ஷோயிங் இட். அது சில பேருக்கு போய் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பேலன்ஸ்னு ஒன்று வரும். ஸோ ஐ திங்க் இது ஒரு பேலன்சிங் டைம் தான் இது ஃபார் விமென் டு அதே மாதிரி ஃப்ரீடம்ங்கிறது ஃபெமினிசம் அது கிடையாது. அக்கார்டிங் டு மீ ஃப்ரீடம் ஃபெமினிசம் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். It's equality. Equality is not freedom. Equality is restricting each other also. So for me that is feminism. And being equal in good, bad and ugly. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபெமினிசம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி there's a lot of disparity and such movies only through these movies we want to talk about that disparity. அது கம்மி பண்ணுங்கிறதுனா நாங்கள் சொல்ல வரோம். எனக்கு ஒரே ஒரு கருத்து வேறுபாடு இருக்குங்க. சில ரிவ்யூஸ், நான் ரிவ்யூஸ் நிறைய படிப்பேன், நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லா படங்களோட ரிவ்யூஸ் படிப்பேன். சில பேர் ஒரே ஒரு க்ரைட்டீரியா வச்சு ரிவ்யூஸ் பண்ணுறாங்க. அது மட்டும்தான் எனக்கு இடிக்குது. ஒரு படம் ஃபெமினிசம் பேசிச்சுன்னா அது நல்ல படம், அது பேசலைன்னா வேற பக்கம் சாஞ்சிச்சுன்னா லைட்டாக அது படம் சரி படம், ஐ மீன் நல்ல படம் கிடையாது, இட்ஸ் அ ராங் ஃபில்ம்னே சொல்லிடுறாங்க. That is something that is hurting me, because why are you just judging a film based on one aspect? There are some reviewers who only judge a film based on that one aspect. That is my only problem. And in regards to audience, I think there is always going to be discussion, positive and negative. We as filmmakers, we as creative people, we should always take both and try to do our best. That's it. விஷ்ணு சார் அவர் பதில் சொல்லணும். இல்லை தான் கிட்டத்தட்ட அவர் சொல்லிட்டாரு. அதான் இந்த மாதிரி சென்சிட்டிவ் ஃபெமினிசம், காஸ்ட், சூப்பர் ஸ்டிஷன், இது எதை பற்றி பேசினாலுமே கண்டிப்பாக டிவைடட் டாக் இருக்க தான் செய்யும். பட் நம்ம கான்சைன்ஸ்க்கு எது சரின்னு தெரியுதோ அதை முடிஞ்ச அளவுக்கு மனசாட்சிக்கு
விரோதம் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அது டாக் வந்ததுன்னா அது நம்ம என்ன பண்ணாலுமே வரதான் செய்யும். ஸோ அது ஓகே தான். விஷ்ணு விஷால்ஜி சார், நீங்கள் வந்து விக்னேஷ் கார்த்திக்கு மட்டும்தான் கதவை திறந்து வச்சிருக்கீங்களா, இல்லை புதுசாக வரக்கூடிய டைரக்டர்ஸ்க்கு திறக்கிறீங்களா? எல்லாருக்கும் சார், Actors, அந்த மாதிரி கூட எல்லாருக்கும் சார், எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ப்ரொடியூஸ் மோர் ஃபில்ம்ஸ். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இன்னொரு ப்ரொடியூசராக தொடர்ந்து வந்து கண்டென்ட் கொடுக்கணும். ஒரு ப்ரொடியூசர் தொடர்ந்து நல்ல கண்டென்ட் கொடுத்தா தான் அடுத்தது கொலாபரேஷன்ஸ்க்கு வந்து இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஸோ என்னோடய ஃபோக்கஸ் இப்போதைக்கு நான் என் தம்பி படங்கள், அதை மட்டும் நெக்ஸ்ட் 3-4 ஃபில்ம்ஸ் பேக் டு பேக் நான் கரெக்டாக நான் கொடுத்துட்டேன்னா இப்போ இதை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி இன்னும் நிறைய படம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ஸோ கரெக்டான பட்ஜெட்ஸில் கரெக்டான ஆர்டிஸ்ட் வச்சு கரெக்டான கான்டென்ட் பண்ணணுங்கிறது என்னோட ஆசை. ஸோ நிறைய பேருக்கு அது ஓப்பன் தான் சார். துரை வந்து ஒரு பக்கம் இந்த மாதிரி கதைகள் கேட்டுகிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி யார் அப்ரோச் பண்ணாலும் மீட் பண்ணிட்டு தான் இருக்கும். அதே போல் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நிறைய நீங்கள் வந்த படமே கபடியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணீங்க, அப்புறம் கிரிக்கெட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா விக்னேஷ் போகத் வந்து இதுவாயிருக்காங்க. அந்த மாதிரியான ஸ்டோரிஸ் வந்தால் எடுப்பீங்களா? அதான் சார், ஸ்போர்ட்ஸ் படங்கள் இன்றைக்குமே எனக்கு ஒரு ஆசை இருக்குது. பட் என்ன சார், தொடர்ந்து பண்ணாலும் ஆமாம், நான் அதனால தான் இந்த வாட்டி சிசிஎலும் ஆடல. என்னென்னா எல்லாரும் திருப்பி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனாகவே பார்க்குறாங்க. நான் சினிமாவுக்கு வந்துட்டேன், அதை விட்டேன். அது ஓகே, உள்ளே இருக்குது, நம்ம கூட இருக்குது. பட் ஐ வாண்ட் டு கொஞ்சம் அந்த மைண்ட் செட்டை மாற்றணும். ஐ எம் நவ் அன் ஆக்டர் அண்ட் நவ் ஐ எம் ப்ரொடியூசர். ஸோ அந்த மைண்ட் செட்டில் இருக்கணுங்கிறது. மேபி ஐ மைட் நாட் டூ ஸ்போர்ட்ஸ் டூ ஆஃபன் அட் த மொமெண்ட். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக எனக்கு நல்ல கதைகள் வரும்போது கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸ் திருப்பி தொடுவேன். விக்னேஷ் ப்ரோ விஷ்ணு சார், இங்கே பாருங்க, விஷ்ணு இங்கே பாருங்க. சார் சொல்லுங்க. இந்த கூட்டணியில் சேருவதற்கு எந்த விஷயம் உங்களுக்கு தூண்டுகோலாக இருந்துச்சு? இல்லை சார், எனக்கு நான் சொன்ன மாதிரி அவரோட அந்த ஃபஸ்ட்டு கதையோட ப்ரெசன்டேஷன் தான் சார். ஏன்னா அண்ட் அவரோட கட்ஸ் தான் சார். உண்மையாக சொல்லணும்னா அந்த ப்ரெஸ் மீட்டில் அவர் சொன்னார்ல, இந்த படம் பிடிக்கல செருப்பால் அடிக்கன்னாரு. அந்த கட்ஸ் தான் எனக்கு பிடிச்சது. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சினிமா வேர்ல்டில் கொஞ்சம் கட்ஸியாக இருக்கணும் சார். அந்த கட்ஸு வந்து என்னை அட்ராக்ட் பண்ணிச்சு. சரி, அப்படி என்ன பண்ணியிருக்க போகிறான்னு பார்க்கும்போது நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஏன்னா ஆல்ரெடி எனக்கு தெரியும், நீங்கள் எல்லாரும் பார்த்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்க. அது மீறியும் நான் சர்ப்ரைஸ் ஆனேன். ஸோ எனக்கு அந்த விஷயம் தான், ஓகே நம்ம விக்னேஷ் கிட்ட ஒரு நல்ல டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சேன் சார். விக்னேஷ் ப்ரோ, ஜென்ரலாகவே படத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2னா ஜஸ்ட் 2 தான் வச்சுருப்பாங்க. நீங்கள் வந்து டைட்டில்லே டூ மச் அப்படி வச்சுருக்கீங்க. ரசிகர்கள் பார்த்துட்டு டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி கணிச்சிட்டு வச்சுருக்கீங்க. இல்லை, 2ன்னு சிம்பிளாக வைக்க நான் ஜிகர்தண்டா வந்து XXLன்னு வச்சுருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ வெறும்னா 2ன்னு வைக்காமல் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன வைக்கலாம் அப்படின்ற தாட்ஸ் வந்துட்டு இருந்தது. இல்லை, நீங்கள் ஆல்ரெடி ஸ்கிரிப்டை பண்ணிட்டீங்க இல்லையா? ஸோ இட்ஸ் டூ மச்சாக இருக்குமோ அப்படிங்கிற ஃபீல் பண்ணி வச்சுருக்கீங்க. 2 மச்சாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு 3 மச்சாக இருக்கா 4 மச்சாக இருக்கான்னு நீங்கள் போன வாட்டி அவ்வளோவா இருக்காதுன்னு நினச்சாரு, ரொம்ப டூ மச் ஆயிடுச்சு. இந்த வாட்டி அவரே சொல்லிட்டாரு டூ மச்சாக இருக்குமோ பார்த்துக்கோங்கன்ட்டு. ஓகே மச்சி. விஷ்ணு சார் இங்கே தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரண்ட்டில் வந்து ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ப்ரொடியூசர்ஸ் வந்து நடிகர் சங்கத்தை குறை சொல்கிறதும், நடிகர் சங்கம் வந்து ப்ரொடியூசர்ஸை குறை சொல்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. அஸ் அ நடிகராகவும் ப்ரொடியூசராகவும் நீங்கள் இருக்கிறப்போ இந்த ப்ராப்ளம் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? ரெண்டுமே நானாக இருக்கிறதுனால எனக்கு ப்ராப்ளம் கம்மி. அதனால தான் நான் ப்ரொடியூஸே பண்ணலான்னு டிசைட் பண்ணேன். பட் சார், ஆன் அ பாசிட்டிவ் நோட் என்னென்னா சார், சினிமா இஸ் கோயிங் த்ரூ சேஞ்சுங்கிறது கான்ஸ்டன்ட். இப்போ நான் வர்ற டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்னோடய ஃபஸ்ட்டு படம் மட்டும்தான் சார் நான் ரீலில் பண்ணேன். அந்த ரீல் ஓடும்போது அந்த ஒரு 48 ஃப்ரேம்ஸ் ஓடும்போது ஒரு சவுண்ட் வரும் சார். அந்த ப்ரெஷர் ஆஸ் அன் ஆக்டர் ஃபஸ்ட் படத்துலேயே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அதோட அந்த எராவே முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஃபிலிம்லேருந்து நான் டிஜிட்டலுக்கு மாறினேன். நம்ம டிஜிட்டல் ஃபில்ம் மேக்கிங்காக மாறிடுச்சு. நானும் டிஜிட்டல் படங்கள், டிஜிட்டல் கேமரா தான் நடிக்க ஆரம்பித்தேன். அந்த சேஞ்சை வந்து வி ஹேட் டு அக்செப்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங். ஏன்னா ஃபில்ம் மேக்கிங் மாறிடுச்சு. அங்கே இப்போது ஒரு டைரக்டர் வந்து ஒரு இடத்துல ஒரு டேக் தான் போவார்னா, இப்போது வந்து வேறு ஆங்கிளில் அதே விஷயம் எடுக்கிறாங்க. அது வி ஹேட் டு அடாப்ட் இமீடியட்லி. லக்கிலி நான் 1 ஃபில்ம் ஓல்டு தான், ஸோ என்னால் ஈஸியாக அடாப்ட் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வந்தது. இந்த ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸோட வேவ் வரும்போது எந்த டைரக்டரும் எந்த அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணுன்னு அவசியமே கிடையாதுங்கிற ஒரு விஷயம் வந்தது. அப்போது ஒரு வேவ் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் ஐ ஹேட் டு அடாப்ட். திடீர்னு பார்த்தீங்கன்னா என் லெவலோட படங்கள் நடக்கலை. ஐதர் கம்மி பட்ஜெட்டில் நடந்தது, ஏன்னா ஷார்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்துட்டாங்க, ஆர் பெரிய லெவலில் நடந்தது. அப்போ திருப்பி வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணி அந்த ஸ்மால் பட்ஜெட்குள்ளே போனேன். முண்டாசுப்பட்டி, இன்டர்நெட் நாளை திருப்பி பார்த்தீங்கன்னா அதை அடாப்ட் பண்ணேன். ஸோ இந்த அடாப்டிங்கிற ஒரு விஷயம் வந்து வி ஹாவ் டு கீப் டூயிங் இன் சினிமா இன் த வேர்ல்ட். என்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் லாஸ்ட் 4-5 இயர்ஸில் ஓடிடி பயங்கர டாமினேட் ஆகிட்டாங்க சார். ஓடிடி வியூவிங் டாமினேட் ஆனதுனால சினிமாவோட பிஸ்னஸ் மாடலே மாறிச்சு சார். வியாபாரமே மாறிச்சு. அண்ட் வியூவர்ஷிப் மாறிச்சு. ஆல் ஓவர் கண்ட்ரி வேர்ல்டு வியூவர்ஷிப் இருக்குது. பட் தேட்டருக்குள்ளே வர்ற ஆடியன்ஸ் வந்து குறைஞ்சிருக்காங்க.
அந்த மைண்ட் செட் மாறி இருக்கு. ஸோ இந்த ஹோல் சினாரியோ மாறும்போது பிஸ்னஸ் மாடல் மாறினதுனால நிறைய விஷயங்கள் மாறணும் பேக் எண்டில். அதுதான் இப்போ நடக்குது. என்னோட சீனியர் ஆன நிறைய ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க, எல்லாரும் இன்னைக்கு பேசி ஒரு நல்ல முடிவு பண்ணுவாங்கிறத நான் நம்புகிறேன். பட் சேஞ்ச் இஸ் நீடட். ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் இன்னைக்கு ஒரு விஷயம் நான் தொடறேன்னா எனக்கே தலை சுற்றுது. இவ்வளோ விஷயங்கள், இவ்வளோ பட்ஜெட்ஸ் இருக்குது, இவ்வளோ செலவாகுது அப்படின்னு. ஆஸ் அன் ஆக்டர் நான் போகும்போது எனக்கு என்னோடய பிஸ்னஸ் மாடல் புரிஞ்சதுனால எங்கேயாவது ஏதாவது ஒரு விஷயம் இடிக்குதுன்னா நான் வந்து ஓகே வாங்க சார் என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசி ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றுறேன். இப்படி படம் ஓடிச்சுன்னா எனக்கு இவ்வளோ கிடைக்கும், இல்லைனா இப்படி பண்ணலாம். இது ஐ எம் ரெடி டு டூ இட். பட் சேஞ்ச் டசன்ட் ஹேப்பன் ஃப்ரம் மீ. Change happens from the top always. So I only am expecting and hoping ki everybody who at the top அவங்க எல்லாரும் ஒன்றுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் மாடலை மாற்றினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் இண்டஸ்ட்ரி இன்னும் ஃப்ளரிஷ் ஆகும். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரி ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா entertainment is always going to be there and a lot of people will get work and livelihood and we all are dependent on the business model. So this is my thinking. விக்னேஷ்ஜி மாசாவா? இல்லை சார், நான் மாஸ் படங்கள் பண்ணுறதில்ல. மாசா வச்சாச்சும் மாசா பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் நான் பண்ணேன். அவ்வளோதான். விக்னேஷ்ஜி இப்போ ஆமாம் சார், அவர் ரொம்ப நேரம் கரெக்ட் 100% இருக்கும் சார். இது எனக்கு தெரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் வராது, இது யூஏ தான் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம். விக்னேஷ்ஜி ஹாட் ஸ்பாட் ஏற்கனவே ஃபஸ்ட்டு பார்ட்டில் பண்ணும்போது ப்ரொடியூசரை வந்து ஹாட் ஷீட்டில் உட்கார வச்சுட்டீங்க ட்ரைலர் போடும்போது. அதே மாதிரி நம்ம விஷ்ணு வைப்பீங்களா? கோர்ட் மூலியமாக கோர்ட்டு எல்லாமே பார்த்தீங்க, என்னென்னா கம்ப்ளைண்ட் பண்ணுறேன்னு சொன்னாங்க, இங்கேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, எல்லாரும் சொன்னாங்க. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து அந்த நிலைமை எட்டுமே விட்டுருவீங்களா, இல்லை வேறு மாதிரி எட்டுமே விட்டுருவீங்க? நல்லா தெருவில் கொண்டு போய் விட்டுருவீங்களான்ற மாதிரி கேட்குறீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஆனால் ட்ரெய்லர் ரிலீஸ்க்கு அப்புறம் அவங்கள அங்கே விட போகிறீங்களான்றது நீங்கள் டிசைட் பண்ணுறது தானே. நான் எனக்கு என்ன சரின்னு தோணுதோ அதை பண்ண போகிறேன். ஸோ இது ஜஸ்ட் இப்படி யோசிப்போமே, சப்போஸ் அந்த ஹாட் ஸ்பாட்டோட ட்ரெய்லர் அவர் நார்மலாக கட் பண்ணியிருந்தாருன்னா அந்த படம் ரீச் ஆகிருக்குமா ஆடியன்ஸ் கிட்ட, இல்லை ப்ராப்ளம் ஆகிருக்குமா? இந்த மாதிரி ஒரு படம் வருதுன்னு ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? இல்லை சார், அது பண்ண வேண்டியதாக இருக்குது சார். இன்றைக்கி இருக்கிற ஆடியன்ஸ் மத்தியில், இன்றைக்கி இருக்கிற சினிமாவில், காம்படிஷனில் வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். கான்ட்ரவர்சி இல்லை சார், வி ஹாவ் டு பி டிஃப்ரெண்ட். அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்க ட்ரை பண்ணார், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இந்த கதையை நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணால் யாருமே அது நோட்டீஸ் பண்ணுவாங்களே எனக்கு தெரில. ஆனால் நான் இப்படி ட்ரெய்லர் பண்ணேன்னா என் இருக்கிற கண்டென்ட்டை தானே ட்ரெய்லர் பண்ணுறேன். இப்படி பண்ணால் அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அது ஸ்மார்ட் திங்கிங்ன்றேன் நான். ஆனால் விற்கணும் லாஸ்ட் கொஸ்டின் இங்கே 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 இருக்கு. ஒரு நிமிஷம் ப்ரோ. ஓகே சொல்லுங்க ப்ரோ. இல்லை ப்ரெசன்ட் ப்ரொடியூசர். ஆமாம் ஆமாம். சூப்பர். லாஸ்ட் கொஸ்டின். இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பண்ணும்போது வந்து கான்ட்ரவர்சியாக பயங்கரமாக ட்ரெய்லர் மட்டும்தான் வந்துச்சு. ஆனால் நீங்கள் இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டாலே பயங்கர கான்ட்ரவர்சி ஆகுது. ஏன்னா ஒரு பிரெகிடாவோட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ போட்டிருந்தீங்க, கீழே பயங்கர கங்க்ராச்சுலேஷன் உங்களுக்கு செகண்ட் மேரேஜா அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் பார்த்தா நாக சைத்தன்யா வந்து செகண்ட் மேரேஜை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. ஸோ அங்கேயே கான்ட்ரவர்சி ஆரம்பிச்சிச்சுன்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி கான்ட்ரவர்சி இருக்கா? அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸில் வந்து எல்லா டேர்முமே நீங்கள் வந்து டச் பண்ணிட்டீங்க, என்னெல்லாம் இங்கே பேச முடியாதோ எல்லாத்தையும் நீங்கள் பேசிட்டீங்க. ஸோ இன்றைக்கி இருக்க ஜென்சி டேர்ம்ஸில் வந்து எல்ஜிபிடிக்யூ பற்றி பயங்கரமாக எல்லாருமே அடித்து நவுத்திட்டு இருக்காங்க. அதை பற்றின ஏதாவது இருக்குமா? இல்லை, அதை நான் சொல்லிட்டேன்னா ரிவீல் ஆயிரும். பட் ஆனால் கண்டிப்பாக கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் இருக்கும். அதில் ஸ்பெஷலாக ப்ரோ வந்து அந்த கடைசி கதை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார்ல, அந்த கதை நரேட் பண்ணும்போது நான் யோசித்தேன் கண்டிப்பாக இது வந்து, ஏன்னா அந்த கடைசி கதை வந்து சினிமாவில் இருந்துட்டு அந்த கதையை பண்ணுறதுக்கு ஒரு கரேஜ் வேணும். இட் வில் பி a வெரி போல்ட் ஃபிலிம். ஆனால் கதை கேட்டுட்டு அந்த கதை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா சினிமாவில் இருந்துட்டு அதை பண்ணணும்னு நினைக்கிறதுக்கே ஒரு தனி கட்ஸ் வேணும். ஸோ அதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ கான்ட்ரவர்ஷியல் விஷயங்கள் இருக்கும் அண்ட் எல்லாத்தையும் டச் பண்ணல. பார்ட் 1ல 4 கதை இருந்தது, இதுலேயும் வித்தியாசமான அதில் டச் பண்ண எதையுமே இதில் டச் பண்ணல. இதை நீங்கள் பார்க்கும்போது ஆமால அப்படின்னு தான் தோணும். இதை தாண்டியும் இன்னும் நிறைய கதை பார்ட் 3 பார்ட் 4க்குலாம் கதைகள் இருக்குது. ஸோ இன்னும் டச் பண்ணாத விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டு பிரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ். அழகான கேள்விகள், அழகான பதில்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தையும் நீங்கள் வந்து தொடர்ந்து அதை என்கரேஜ் பண்ணி நல்ல லவ் அண்ட் சப்போர்ட் கொடுக்கணும். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை. ஸோ ஹாட்ஸ்பாட் வந்து நான் அமேசானில் தான் பார்த்தேன் பர்சனலாக. ஸோ அதுக்கு நான் இவர்கிட்ட சாரி கேட்டேன். பட் அதான் நான் சொன்ன மாதிரி நானே ஒரு ஆடியன்ஸாக பார்த்தீங்கன்னா லைட்டாக அது ஒரு ஓடிடியில் வரும்போது பார்த்துக்கலாம் ஒரு மூடுக்கு வரேன். பட் இட்ஸ் நாட்
sometimes not right. So yeah, please watch Hotspot on Amazon and Telugu on Aha. And come and Tamil also Aha. Okay, and come and watch it. Watch Hotspot 2 in theaters. We have to change the wave. Thank you so much.